அன்பிற்கினிய பெருமக்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். வெள்ளக்கோயில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் கைகூப்பி தொழுகிறேன். காரணம், நாம் பிறந்த மண்ணில் நம்மை சார்ந்த மக்களுக்கு மிகச்சிறந்தனவற்றை கொண்டு போய் சேர்ப்பதை ஒரு தவமாக இயற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். இதை ஒரு தவமாக இயற்றுகிறார்கள் என்பதை நேரில் பார்க்கிற பொழுது உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய டாக்டர் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். நானே ஐயா நான் பேசிவிட்டு போக வேண்டும் என்று சொன்னதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். எப்பொழுதுமே நான் பேச்சு காமுகன் இல்லை. 76 ஆண்டுகள் முடிந்து 77வது வயதில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். 1966 மாநில கல்லூரியில் மாணவனாக அடியெடுத்து வைத்த காலம் தொட்டு பெருந்தலைவர் காமராஜரின் காலடியில் விழுந்து பொது வாழ்வை தொடங்கிய நேரம் தொட்டு இன்று வரை ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை சந்தித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன், எழுதிக்கொண்டே இருக்கிறேன். வாயை திறந்து எதை பேசுவதென்றாலும், பேனா பிடித்து எதை எழுதுவது என்றாலும் அது சமூகத்தின் நன்மைக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கான தவம். நான் எந்த இடத்தில் நிற்கிறேனோ அந்த இடம் எனக்கான வேள்வி சாலை. இங்கே ஒரு 500 பேர் அமர்ந்து என் உரையை கேட்கிறார்கள் என்றால், 1 மணி நேரம் நான் உரை நிகழ்த்துகிறேன் என்றால், நான் 1 மணி நேரம் உரை நிகழ்த்துவதாக ஒருபோதும் எண்ணுவதில்லை. 500 பேருடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் நான் அபகரித்து கொள்கிறேன். அப்படியென்றால் 500 பேருடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் அபகரித்து கொண்டு பேசக்கூடியவன் எந்த அளவுக்கு சமூக பொறுப்போடு வாய் திறந்து பேச வேண்டும் என்பதுதான் முக்கியம். காலம் இருக்கிறதே, நொடிதொறும் நம்மை விட்டு மயானம் நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறது. நான் இந்த மேடைக்கு வருகிற பொழுது எனக்குள்ளே இருந்த செல்களின் எண்ணிக்கை வேறு. இப்பொழுது உங்கள் முன்னால் பேசத் தொடங்குகிற நிலையில் என்னிடம் இருக்கக்கூடிய செல்களின் மாற்றங்கள் வேறு. எனவே இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாய் இருக்கிறது என்பதற்காக, வார்த்தையாடுவதற்கான வல்லமையை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதற்காக, காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு பாய் விரித்து படுக்கப் போகின்ற வரையில் பேசிக்கொண்டே இருக்கலாகாது. உலகத்திலேயே உயர்ந்த மொழி மௌனம். உயர்ந்த மொழி மௌனம். மௌனம் கனிந்து விட்டால் அவன் ஞானியாகிவிட்டான் என்று பொருள். இது எனக்கு தெரியும். அதனால்தான் 70 வயது கடந்த பின்பே நான் பேசுவதை நிறுத்தி விடுவது என்று முடிவெடுத்தேன். ஆனால் ஒரு நோக்கத்திற்காக மாதம் 1 நாள் மட்டும் வருகிறேன். ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியுமாக வீதிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள், கல்வியை பெறுவதற்கு உரிய வாய்ப்பு வசதி இல்லாதவர்கள், பணிப்பெண்களுக்கு பிள்ளைகளாக பிறந்த ஒரு பாவத்திற்காக முதிர்கன்னிகளாகவே முடிந்துவிடக்கூடிய இளம் பெண்கள், இவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இடங்களுக்கு வந்து வழங்கக்கூடிய மதிப்பூதியத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்கள் முகத்தில் வரக்கூடிய புன்னகையை பார்த்து பரவசமடைகின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வயதிலும் நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன். பேசிக்கொண்டே இருக்கலாகாது. பைபிளை எடுத்தால் அதில் மிக அழகாக படிப்படியாக சொல்லியிருப்பான். நாம் படிக்க வேண்டும்.
முதலில் இந்த உலகத்தில் தோன்றியது எது? இந்து சமயத்தின்படி நாம் பேசுவது பிரபஞ்சத்தில் முதலில் உருவானது ஓம் என்கிற பிரணவ ஒலி, ஓங்கார ஒலி. அதுதான் முதலாக பிறந்தது என்று இந்து சமயம் பேசுகிறது. கிறித்துவ சமயத்தினுடைய வேதமாக இருக்கின்ற பைபிளை புரட்டி படிக்கிற பொழுது அது என்ன சொல்கிறது? ஆதியில் வார்த்தை இருந்தது. ஆதியில் வார்த்தை இருந்தது. அது முதல் வரி. அடுத்த வரி, வார்த்தை கடவுளோடு இருந்தது. அது இரண்டாவது வரி. அதற்கு அடுத்த வரி, வார்த்தையே கடவுளானது. யோசியுங்கள். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. வார்த்தை கடவுளாகுமா? ஆம், கடவுளாகும். நாம் கடவுளிடம் எவையெல்லாம் இருப்பதாக கருதி தொழுகிறோம், என்னென்ன ஆற்றல்கள் கடவுளுக்கு உண்டு என்று நினைந்து நாம் உருகுகிறோம். கடவுள் நினைத்தால் ஒன்றை ஆக்குவார், கடவுள் நினைத்தால் ஒன்றை அழிப்பார், கடவுள் நினைத்தால் நமக்கு ஆக்கத்தை வழங்குவார். எனவே படைப்பது ஒரு பக்கம், அழிப்பது மறுபக்கம், வாழ வைப்பது ஒரு பக்கமாக கடவுள் 3 நிலைகளில் நம்மை பராமரிக்கிறார் என்று நாம் நினைக்கிறோமே. வார்த்தையும் அப்படிதான். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களை வாழவும் வைக்கும், உங்களை வீழவும் வைக்கும். உங்களுக்கு நன்மையை தேடித்தரும், அதுவே உங்களுக்கு தீமையையும் சேர்த்து தரும். எனவே பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றையும் பார்த்து பேச வேண்டும். எனக்கு இப்பொழுது உள்ள மேடைகளின் மீது மரியாதை கிடையாது. என் தொடக்க காலம் தொட்டு இன்று வரையில் நெஞ்சில் பட்டதை நேர்படச் சொல்லியே பகையை தேடி தேடி சம்பாதித்து கொண்டவன் நான். எந்த சமரசத்திற்கும் என் வாழ்வில் எப்பொழுதும் இடம் கிடையாது. எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் யோசித்து ஒன்றை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு துறவு நிலைக்கு வந்துவிட்டால் இவை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மேடை என்பது கருத்துக்களை மட்டுமே வழங்கக்கூடிய களமாக இருக்க வேண்டும். 4 நகைச்சுவை துணுக்கு தோரணங்களை தொங்கவிட்டு உங்களை சிரிக்க வைப்பதை நோக்கமாக வைத்துக் கொள்ளலாகாது. பார்வையாளர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களை இழிவுபடுத்திக் கொள்கிற, தங்கள் வீட்டு பெண்களை இழிவுபடுத்துகிற, அந்த அளவுக்கு கீழிறங்கி பேசுகிற நிலைக்கு இன்றைக்கு மேடைகள் தள்ளப்பட்டு விட்டன. எப்படியாவது எதிரே இருப்பவர்களை சிரிக்க வைக்க வேண்டும். அதை செய்வதற்கு என்ன செய்வது? என் மனைவியை நான் கேவலப்படுத்துவது, என் தாயை கொச்சைப்படுத்துவது, என் மாமியாரை இந்த பொது இடத்தில் வரவழைத்து அசிங்கப்படுத்துவது, இப்படித்தான் இன்றைக்கு மேடைகள் இருக்கின்றன. யூடியூபுக்குள் போய் பாருங்கள், பல பேர் பேசுவதையெல்லாம். எங்கே இருந்து எங்கே சரிந்து போயிருக்கிறோம். நான் பள்ளியில் படிக்கிற பொழுது, கல்லூரியில் படிக்கிற பொழுது எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் மேடைகளை அலங்கரித்தார்கள். ஒரு ஆசா ஞானசம்பந்தன் பேசுகிறார் என்றால் சங்க இலக்கியத்தின் சாறு முழுவதையும் நீங்கள் ஒரு கோப்பையில் பருகுவதை போல பருகலாம். கீவா ஜெகநாதன் பேசுகிறார் என்றால் கம்பனை உங்கள் கண் முன்னாலே காணலாம். ஜெயகாந்தனுக்கே குருவாக இருக்கக்கூடிய அளவுக்கு பெரும் ஆற்றல் பெற்ற மனிதனாக இருந்த எஸ் ராமகிருஷ்ணன், இன்றைய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இல்லை, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்த SRK என்று அழைக்கப்படுகிற எஸ் ராமகிருஷ்ணன் இலக்கிய மேடையில் நின்றவர் பேசுகிற பொழுது சிங்கம் சிலிர்த்து பிடரி குலுங்க பேசுவது போல பேசுவார். எப்பேற்பட்ட மனிதர்கள்! அத்தனை மனிதருடைய பேச்சுக்களையும் கேட்டு கேட்டு வளர்ந்தவன் நான். இன்றைக்கு எந்த இடத்திலாவது சங்க இலக்கியம் பேசப்படுகிறதா? சிலப்பதிகாரம் பேசப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். தமிழனுடைய பெருமைகளாக இருக்கக்கூடிய செம்மொழி என்று சொல்கிறோமே, செம்மொழி என்று தகுதியை அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை எட்டிப்பிடித்த
இலக்கியங்கள், அவை குறித்து நாம் பேசுகிறோமா? புறநானூறு பேசுகிறோமா? புறநானூறில் பாடல் 267 பாடல் 268 இரண்டும் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது என்ற செய்தியாவது நமக்கு தெரியுமா? அப்படி மறைந்து விட்டன என்பதற்காக நாம் கண்ணீர் விட்டு கவலைப்பட போகிறோமா? யோசியுங்கள். எனவே இது போன்று கூடுகிற இடத்தில் கனமான சிந்தனைகளை முன்வைப்பதற்கு மேடைகள் எப்பொழுது வருகின்றனவோ அப்பொழுதுதான் மக்களின் தரமும் உயரும். இது போன்று ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். இன்றைக்கு மேடைகள் சிரிக்க வைப்பதற்கென்றே சீரழிந்து போய்விட்டன. அதனாலேயே இது போன்ற மேடைகளை தவிர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இங்கே 38 ஸ்டால்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 38 ஸ்டால்கள் 380 ஸ்டால்களாக விரிவுபட வேண்டும். அதற்கு வெள்ளக்கோயில் மக்கள் முன்வர வேண்டும். அறிவை பெறுவதற்கு ஒரே வழி எது? நூல்தான். மனதை செம்மைப்படுத்துவதற்கு ஒரே வழி எது? உங்கள் கையில் இருக்கும் நூல்தான். தமிழை போல் ஒவ்வொரு வார்த்தையையும் அர்த்த அடர்த்தியோடு சொல்லக்கூடிய மொழி எதுவுமே இருக்காது, எதுவும் இருக்காது. நான் பல சொற்களுக்கு உலகம் முழுவதும் செல்லுகிற பொழுது அந்த மொழி பேசக்கூடியவனு கேட்பேன், என் மொழியில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது, உங்கள் மொழியில் உண்டா என்றால் வியந்து போவார்கள். யோசித்து பாருங்கள். சான்றாக ஒன்று சொல்கிறேன். இப்பொழுது குழந்தைகளை பெற்றவர்கள் நீங்கள், தாயும் தந்தையுமாக இருப்பவர்கள், உங்களுக்கு தமிழ் என்ன பெயர் வைத்திருக்கிறது? பெற்றோர் என்று பெயர் வைத்திருக்கிறது. பெற்றோர் என்றால் என்ன பொருள்? படைத்தோர் என்று சொல்லவில்லை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து திருமண பந்தத்தில் அவர்கள் உள்ளே நுழைந்து விட்ட பிறகு இல்லற இன்பத்தின் விளைவாகத்தான் ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் எத்தனை தம்பதியர் குழந்தை இல்லாமல் கோயில் கோயிலாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் படைக்கவில்லை, ஒருவன் தர இவர்கள் பெறுகிறார்கள். இறைவன் தர இவர்கள் பெறுகிறார்கள். தந்தவன் ஒருவன், பெறுபவர் நாம். அதனால் தாயும் தந்தையும் பெற்றவர்கள், படைத்தவர்கள் இல்லை. எவ்வளவு நுணுக்கமாக தமிழ் சொல்கிறது என்று பாருங்கள். பெற்றவர்கள். இப்பொழுது நீங்கள் கல்வி கற்கிறீர்கள். கல்வி என்ற ஒரு சொல் இருக்கிறது. கல்வி என்ற சொல் எப்படி பிறந்தது? அதனுடைய வேர் சொல் என்ன? எங்கிருந்து கல்வி உருவெடுக்கிறது? கல்லுதல் என்றால் தோண்டுதல் என்று பொருள். தோண்டுதல் என்று பொருள். நீங்கள் ஒரு விதையை விதைத்து விருட்சமாக்க நினைக்கிறீர்கள். போகிற போக்கில் அந்த விதையை மண்ணின் மீது வீசி எறிந்து விட்டு போனால் அது விருட்சமாகுமா? ஆகாது. அது மரமாக வேண்டும் என்று நீங்கள் கருதினால் என்ன செய்கிறீர்கள்? மண்ணை தோண்டுகிறீர்கள். மண்ணை தோண்டி விதையை உள்ளே வைத்தால்தான் அது மரமாகும். எனவே அவனவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மனதை தோண்டி உள்ளே அறிவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெயர்தான் கல்வி. கல்லுகளிலே இருந்து வந்தது கல்வி. இப்படி எந்த மொழியில் சொல்ல முடியும்? இந்த புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்திருக்கிறான். எதற்காக நூல் என்ற ஒரு பெயர்? சிந்திக்க சிந்திக்க நாம் சிலிர்த்து விட வேண்டும். பல யுகங்களில் நாம் தவம் இருந்திருந்தால்தான் இந்த யுகத்தில் நாம் தமிழராய் பிறந்திருப்போம் என்கின்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் தமிழின் மீது காதலாகி கசிந்து கண்ணீர் விடவில்லையே. நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால் அவன் அறிவாளி, தமிழ் பேசினால் அவன் தற்குறி என்று நாமே ஒரு கணக்கை போட்டு வைத்திருக்கிறோமே. பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேசினால்தான் பெற்றவர்கள் மகிழ்கிறார்கள். தமிழில் பேசினால் அவர்கள் விரும்புவதில்லை, உனக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். கால நடையில் ஒவ்வொரு மொழியும் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் 350க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. 350 மொழிகளில் 22 மொழிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்று அட்டவணைக்குள்ளே இருக்கின்றன. 22 மொழிகள் காக்கப்படுகின்றன. மற்ற மொழிகளின் கதி என்ன?
யோசித்து பாருங்கள், எத்தனை தொல்குடி மக்கள் எத்தனை அடர்ந்த காடுகளில், எத்தனை அடைய முடியாத மலைகளில் தங்கள் வாழ்வை வகுத்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்களே, அந்த மொழிகளின் கதி என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு மொழி செத்துக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு வலிமை மிக்க மொழியாக இருந்தாலும் நீங்கள் பேசினால்தான் அந்த மொழி வாழும், பேசாமற் போனால் அது சாகும். லத்தீன் மொழி எப்பேற்பட்ட மொழி? கடவுளின் மொழி என்று சொன்னார்கள். பிரான்சிஸ் பேக்கன் ஆங்கில உலகமே போற்றிய மாபெரும் அறிஞன். பிரான்சிஸ் பேக்கன் எஸ்ஸேஸ் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, படித்து பாருங்கள். அவ்வளவு அற்புதமாக எழுதிய ஆற்றல் மிக்க படைப்பாளி அவன். ஆனால் அவன் தன்னுடைய படைப்பை ஆங்கிலத்தில் எழுதவில்லை. காரணம், ஆங்கிலம் என்பது சாதாரண பணியாளர்கள், சாதாரண மக்கள் பேசுகின்ற மலினமான மொழி என்று இங்கிலாந்தில் இருப்பவர்களே 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே நினைத்தார்கள். புரிகிறதா? எந்த ஆங்கிலம் பேசினால் நாம் உலகம் முழுவதும் சுற்றி வரலாம், எந்த ஆங்கிலத்தை பேசினால் மிகப்பெரிய அளவுக்கு உயர்வடையலாம் என்று நாம் கருதுகிறோமோ, அந்த ஆங்கிலத்தை அடிமைகளின் மொழியாக ஆங்கிலம் பிறந்த மண்ணில் நினைத்தார்கள். லத்தீனில் பேசுவதுதான் பெருமைக்குரியது என்று கருதினார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிரிட்டனில், லண்டனில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களின் மொழி, நீதிமொழி ஆங்கிலம் கிடையாது, பிரெஞ்சு மொழி. பிரெஞ்சு மொழி. காரணம், ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. ஆனால் பிரெஞ்சு மொழியில் ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள்தான். பிரெஞ்சு அகாடமியை வைத்திருக்கிறான். இந்த சொல்லுக்கு இந்த பொருள்தான் என்கிற பொழுது அங்கே ஆம்பிகுட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, குழப்பம் தரக்கூடிய, முரண்பாடுகளை தரக்கூடிய சொற்பிரயோகம் பிரெஞ்சில் இல்லை. அதனால் சட்டம் வழங்கப்படுகிற தீர்ப்பு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் பிறந்த மண்ணில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பிரெஞ்சிலே தான் நீதிமன்றம் நடந்தது. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியவனெல்லாம் லத்தீன் மொழியில் எழுதி பெருமையை தேடிக்கொள்ள பார்த்தான். இன்றைக்கு லத்தீன் மொழி என்ன ஆனது? யாரும் பேசவில்லை. இட் ஹாஸ் பிகம் a dead language. ஒரு செத்த மொழியாகிவிட்டது. இன்று உலகத்தில் 6000 மொழிகள் பேசப்படுகின்றன என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இல்லை 7000 மொழிகள் பேசப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். பேசப்படுவது 6000-மா 7000-மா அதற்குள் நாம் போக வேண்டாம். ஆனால் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் உயர் தனிச்செம் மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், ஈடு இணையற்ற உயர்தனி செம்மொழிகள். உயர்தனி செம்மொழி என்றால் எப்படி அதற்கு தரம் அமைக்கிறான்? உலகத்திலேயே தொன்மையான மொழியாக இருக்க வேண்டும், ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழியாக இருக்க வேண்டும். அந்த மொழி பல்வேறு மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்க வேண்டும். உயர்ந்த சிந்தனைகளை அந்த நேரத்திலேயே அந்த மொழி உருவாக்கி இருக்க வேண்டும். பல மொழிகளை பெற்றெடுத்த தாயாக அது திகழ வேண்டும். சமூகத்தின் முழுமையாக எல்லா மக்களுக்கும் பொதுவான நல்லிணக்கத்தை தரக்கூடிய செய்திகளை கொண்டதாக இருக்க வேண்டும். இலக்கண வரம்புடையதாக இருக்க வேண்டும். இப்படி எந்த தரவுகளை வைத்து பார்த்தாலும் அதில் உயர்ந்து நிற்கக்கூடியதாக 6 மொழிகளைத்தான் அறிஞர்கள் கண்டெடுத்தார்கள். அந்த 6 மொழிகளில் ஒன்று கிரேக்கம், அடுத்தது லத்தீன், அதற்கடுத்தது யூதர்கள் பேசுகிற எபிரேயம், ஹீப்ரு, அதற்கடுத்தது சீன மொழி, அதற்கு பிறகு வடக்கே வடமொழி சமஸ்கிருதம், தெற்கே தமிழ் மொழி. இந்த 6 மொழிகள் தான் உலகத்தில் சிறந்த மொழிகள். இன்றைக்கு ஐநா சபைக்கு முன்னால் 193 நாடுகளின் கொடிகள் பட்டொலி வீசி பறக்கின்றன. எந்த நாட்டிற்கும் இல்லாத பெருமை இந்த இந்திய நாட்டிற்கு மட்டும் இருக்கிறது. எப்படி தெரியுமா? ஒரு நாட்டில் ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதே அரிது. ஆனால் உலகம் முழுவதிலும் இந்தியாவில் மட்டும்தான் வடக்கே சமஸ்கிருதமும்
தெற்கே தமிழுமாக 2 மொழிகள் உயர்தனி செம்மொழிகளாக உருப்பெற்றிருக்கின்றன. எனவே ஒன்றை தூற்றுவது ஒன்றை போற்றுவது என்ற நிலையிலே தான் நாம் இருக்கிறோம். வடமொழியை எதிர்த்தால் நான் மிகப்பெரிய தமிழன், போர்க்குணம் உள்ள தமிழன் என்று நாம் நினைக்கிறோம். தேவாரத்தை புரட்டி பாருங்கள். அப்பர் அழகாக சொல்கிறார், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்கிறார் சிவனை. எனவே இறைவனுடைய மொழிகள் 2, ஒன்று வடமொழி, இன்னொன்று தமிழ். இந்த தமிழை நீங்கள் பேசாமல் போனால் காலநடையில் காணாமல் போய்விடும். வேதங்கள் எந்த மொழியில் பிறந்தன? சமஸ்கிருதத்தில். உபநிடதங்கள் எந்த மொழியில் பிறந்தன? சமஸ்கிருதத்தில். ராமாயணமும் மகாபாரதமும் எந்த மொழியில் பிறந்தன? சமஸ்கிருதத்தில். புராணங்கள் எந்த மொழியில் பிறந்தன? சமஸ்கிருதத்தில். சாத்திரங்கள் எந்த மொழியில் பிறந்தன? சமஸ்கிருதத்தில். வியாகரணங்கள் எந்த மொழியில் படைக்கப்பட்டன? சமஸ்கிருதத்தில். இன்றைக்கு அந்த சமஸ்கிருதத்தின் நிலை என்ன? இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை 20,000-க்கும் குறைவு. 20,000-க்கும் குறைவு. காரணம், இதற்கு முன்னாலே இருந்தவர்கள் சமஸ்கிருதம் தேவ பாஷை, அது தேவர்கள் மட்டுமே பேசக்கூடிய பாஷை, நீசர்கள் எல்லாம் பேசலாகாது என்று இவர்களாகவே மேல்தட்டில் நின்று கொண்டு அந்த மொழியை இன்னும் மேலே தூக்க பார்த்த நிலையில் இப்பொழுது வானத்து தேவர்கள் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணில் உள்ள மனிதர்களிடமிருந்து அந்த மொழி காணாமல் போய்விட்டது. எவ்வளவு செழுமையான மொழி அது! ஜெர்மானிய பேரறிஞர் மேக்ஸ் முல்லர் உலக புகழ் பெற்ற பேரறிஞர். இந்த சமஸ்கிருதத்தில் மனதை பறிகொடுத்து சமஸ்கிருதத்தில் ஆய்வு நடத்துவதற்காகவே அங்கிருந்து வந்து அப்பொழுது இருந்த கிழக்கிந்திய கம்பெனியிடம் நிதி உதவியை பெற்று பல்வேறு சமஸ்கிருத அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து வேதங்களையும் உபநிடதங்களையும் கற்று அவை அனைத்தையும் ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போனார். அந்த மொழி இன்று என்ன ஆயிற்று? இந்த நிலை தமிழுக்கு வந்துவிடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். நீங்கள் அத்துணை பேரும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் தமிழ் பேச வேண்டும் என்று நினையுங்கள். மம்மி என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடையாதீர்கள். மம்மி டாடி என்று சொன்னால், அப்படி சொல்ல பழகினால் நிச்சயம் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் முதியோர் இல்லங்களில் தான் இருப்பீர்கள். மறந்து விடாதீர்கள். பாசம் அதில் இல்லை. அம்மா அப்பா என்று சொல்ல பழகுங்கள். உலகத்தில் எந்த மொழியில் இப்படி வார்த்தை வைத்தான்? அம்மா, ஆ, இம்மா. 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்கின்றன. அதில் நாம் உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து என்று இனம் பிரிக்கிறோம். அம்மா, ஆ, உயிர் எழுத்து. முதலில் உயிர் எழுத்து வைக்கிறான். ஆ, ஏன்? உனக்கும் எனக்கும் உயிரை கொடுத்தவள் அவள். பிறகு அடுத்த எழுத்து இம், மெய் எழுத்தை வைக்கிறான். ஏன்? உனக்கு உயிர் கொடுத்தது மட்டுமல்ல, உயிர் கொடுத்து 10 மாதம் உள்ளுக்குள்ளே உனக்கு உடம்பை கொடுத்தவள் அவள், மெய்யை கொடுத்தவள் அவள் என்பதற்காக மெய் எழுத்து இம்மை வைத்தான். உயிர் கொடுத்தவள் உயிர் எழுத்து ஆ. உடம்புக்குள்ளே 1000 சிரமங்களுக்கு இடையே மெய் கொடுத்தவள், அதனால் மெய் எழுத்து இம். 10 மாதத்திற்கு பிறகு உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் உயிர் மெய்யாய் உலவச் செய்தவள் அவள் என்பதற்காக உயிர்மெய் எழுத்து மா வைத்தான். 3ஐயும் சேர்த்து பாருங்கள். அம்மா அம்மா என்று அழைக்கிற பொழுது அவன் அறிய வேண்டும், இவள்தானே எனக்கு உயிர் கொடுத்தவள், இவள்தானே இந்த உயிர் உறைவதற்கு மெய் கொடுத்தவள், இவள்தானே என்னை உயிரும் உடம்புமா இந்த மண்ணில் உலவச் செய்தவள் என்று ஒவ்வொரு முறையும் அம்மா என்று சொல்லுகிற பொழுது அவன் நினைக்க தொடங்கிவிட்டால் அந்த அம்மாவின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் கடைசி வரை பார்த்து வாழ வைப்பது தன் கடமை, ஒரு சொட்டு கண்ணீரும் வராமல் என்று அந்த பிள்ளை நினைப்பான். நீங்கள் மம்மி என்று சொன்னால் இதற்கு அர்த்தம் என்ன? டாடி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அம்மா மெல்லின எழுத்திலேயே இருக்கிறது. ஏன்? உன்னை பெற்றவள் மென்மையானவள்.
பெண்மை நிறைந்த மென்மையானவள். மெல்லின எழுத்தில் சொன்னான், அப்பா. உன்னை பெற்ற தந்தை அவன் வன்மையானவன், அதனால் வல்லின எழுத்து அப்பா என்றான். 1000 முறை அம்மா 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 என்று சொல்லி பாருங்கள், வாய் நோகாது. 10 முறை அப்பா 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 என்று சொல்லி பாருங்கள், நோகுவாய். எப்படி நுணுக்கமாக இந்த மொழி ஒவ்வொரு சொல்லையும் உருவாக்கி இருக்கிறது, நம்முடைய மூதாதையர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மொழியை நம் கண் முன்னால் அழிய விடலாமா? நான் கேட்கிறேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் என்று சொல்வதனால் என்ன கிடைக்கும்? ரெயின் ரெயின் கோ அவே என்று ரைம்ஸை சொல்வதனால் என்ன நடக்கும்? மழை வர வேண்டும் என்றல்லவா நாம் வாழ்த்துப்பா பாட வேண்டும், இல்லையா? சிலப்பதிகாரம் மழை வர வேண்டும் என்று தானே வாழ்த்துப்பா பாடி தொடங்குகிறது. நீ ரெயின் ரெயின் கோ அவே என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதனால் மழையே நீ போய் வா என்று சொன்னால் பண்பாடு சிதைகிறது. வயிற்றுக்கு வழி. கல்வி 2 விதமானது. ஒன்று வாழ்க்கைக்கான கல்வி, இன்னொன்று வயிற்றுக்கான கல்வி. நாம் அனைவரும் என்ன நினைக்கிறோம்? ஆங்கிலம் படித்தால் உலகம் முழுவதும் செல்லலாம், நிறைய பணிகளில் ஈடுபட்டு ஏராளமாக சம்பாதிக்கலாம். சம்பாதியுங்கள், அது சோற்றுக்கான கல்வி. ஆனால் பண்பாட்டு பாரம்பரிய பெருமைகள் அனைத்தையும், கலாச்சாரத்தின் சாரம் முழுவதையும் உங்கள் தாய்மொழியின் படிப்பதன் மூலமாகத்தான் உங்களால் அடைய முடியும். எனவே தாய்மொழியை, தாயை நேசிப்பதைப் போல தாய்மொழியை நேசிக்க வேண்டும். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்து நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கிருந்து நான் தொடங்குகிறேன். இப்பொழுது நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தக ஸ்டால்களை பார்க்கிற பொழுது அவற்றை விட்டு விலகி வரவே எனக்கு மனம் இல்லை. ஒவ்வொரு புத்தகத்தையும் பார்க்கிற பொழுது இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது என்ன நடக்கும், இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அறிவு விரியும். தேடி தேடி புத்தகங்களை வாசிப்பவன் நான். புத்தகங்களை வாசிக்காமல் போனால் செத்து விடுவது சுகம் என்று நினைப்பவன் நான். நீங்கள் யோசியுங்கள். தமிழில் புத்தகத்திற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறான்? நூல் என்று பெயர் வைத்திருக்கிறான். நூல். ஏன் நூல் என்று பெயர் வைத்தான்? நான் ஒரு புத்தக திருவிழாவிலே கூட சொன்னதாக நினைவு. இருந்தாலும் நல்லனவற்றை நாள்தோறும் சொல்ல வேண்டும், நாடு முழுவதும் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு வீடு கட்டுகிறீர்கள், வீடு கட்டுகிறீர்கள், முழுவதும் சுவர் எழுப்பி விட்டீர்கள். வீடாகிவிட்டதாது. இப்பொழுது உங்களுக்கு தேவை சாளரங்களை வைக்க வேண்டும், கதவுகளை வைக்க வேண்டும். அதற்கு மரம் வேண்டும். தச்சரை அழைத்து கொண்டு செல்கிறீர்கள் மரக்கடைக்கு. அங்கே எத்தனை கதவுகள் வேண்டும், எத்தனை சன்னல்கள் வேண்டும், அதற்கு எவ்வளவு மரம் வேண்டும் என்று நீங்கள் தச்சரிடம் சொல்கிறீர்கள். அந்த தச்சர் இவ்வளவு மரம் வேண்டும் என்கிறார். அந்த மரக்கடையிலிருந்து மரங்களை எடுத்து போடுகிறான். எடுத்து கொண்டு வருகிறார்கள். யோசித்து பாருங்கள். கடையிலிருந்து கொண்டு வந்த மரம் வளைந்தும் நெளிந்தும் தான் இருக்கும். நேர நூல் பிடித்தார் போல் எந்த மரமும் மரக்கடையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு வர முடியாது. இதைத்தான் கொண்டு வந்து வைக்கிறான். இதை கொண்டு வந்து வைத்த பிறகு இந்த வீடு கட்டுபவர் அந்த தச்சரை பார்த்து சொல்கிறார், ஐயா, கதவு நேராக இருக்க வேண்டும், ஒரு வளைவு நெளிவு இருக்கக்கூடாது. சன்னல்கள் அவ்வளவு நேராக நூல் பிடித்தார் போல் இருக்க வேண்டும், ஒரு வளைவு நெளிவு இருக்கக்கூடாது. உடனே அந்த தச்சர், என்னையா முட்டாளா நீ, கோணலும் மாணலுமாய் மரத்தை வாங்கி கொடுத்து விட்டு நேராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாயே என்று எப்பொழுதாவது சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவ்வளவுதான், கவலைப்படாதீர்கள், ஒரு பிசிறு இல்லாமல் நூல் பிடித்தார் போல் உங்களுக்கு கதவையும் சன்னலையும் நான் செய்து கொடுக்கிறேன் என்பார். அவர் கையில் ஒரு நூற்கண்டு வைத்திருப்பார். பக்கத்தில் உதவியாளன் இருப்பான். அந்த மரத்தை படுக்க வைப்பார். ஒரு முனையில் அந்த உதவியாளனை இந்த நூலை பிடிக்க சொல்வார், இன்னொரு முனையில் இவர் பிடிப்பார். நேரே பிடிக்கிற பொழுது எங்கெல்லாம் அது வளைந்திருக்கிறது, எங்கெல்லாம் நீண்டிருக்கிறது பார்ப்பார். பார்த்து அதை இழைக்கிறார். இழைத்து இழைத்து நேராக மாற்றுகிறார். மரத்தின் சரிப்படுத்துவது எது? தச்சருடைய கையில் உள்ள நூல்.
நம் மனத்தின் கோணலை சரிப்படுத்துவது எது? நம் கையில் நாம் எடுத்து வாசிக்கக்கூடிய நூல். நூல் என்று எப்படி பேர் வைத்தான் யோசியுங்கள். அவர்களையெல்லாம் நாம் ஆராதிக்க வேண்டாமா? ஆக மனத்தின் கோணலை செம்மைப்படுத்துவதுதான் வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. மனம்தான் நமக்கு அடிப்படை. மண் பிளஸ் இதன் என்பதுதான் மனிதன். மனிதன் என்ற மாளிகையின் மைய மண்டபமே இந்த மனம்தான். எனவே இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு எப்பொழுதும் நீங்கள் வாசிப்பாளர்களாக இருக்க வேண்டும். நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவன் சொல்கிறான், கற்க கசடு அற. கற்க கசடு அற, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நாம் எப்படி பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லி கொடுத்திருக்கிறோம்? கற்க கசடற கற்க, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. பொருள் புரியாது. கற்க, முதலில் வள்ளுவன் சொல்கிறான் படி. பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார், படி, நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலை படி, கடும் பகல் படி, மாலை இரவு நூல் பொருள் படும் புரியும் படிப்படி, பொய் கால் படி, புரட்டோ முக்கால் படி, இவை கலந்த நூலை படிப்பது எப்படி? எவ்வளவு அழகு பாருங்க. எல்லா நூலையும் படிக்கக்கூடாது. பொய் கால் படி, புரட்டு முக்கால் படி, இவை கலந்த நூலை படிப்பது எப்படி என்று கேட்கிறார். சங்கத்தமிழ் நூலை படி என்கிறார். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் திருக்குறளை அறிமுகப்படுத்த வேண்டும். பாரதியார் பாடல்களை அறிமுகப்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் பாரதியாருடைய ஆத்திசூடியை அறிமுகப்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் ஔவையின் ஆத்திசூடி, இன்னொரு பக்கம் பாரதியின் ஆத்திசூடி அறிமுகப்படுத்தி பாருங்கள். குழந்தைகளின் பண்பாடு எப்படி தானாக செழிக்கிறது என்பதை நீங்களே பார்க்க முடியும். நல்ல நூல்களை நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். அதனால் வள்ளுவன் சொல்கிறான், கற்க. கற்பது முக்கியம். ஏன்? இறைவனுடைய படைப்பில் எந்த விலங்கும் கற்பதில்லை, எந்த பறவையும் கற்பதில்லை. கற்றலும் கற்பித்தலும் நடக்கக்கூடியது ஒரே ஒரு இனத்தில்தான், மனித இனத்தில் மட்டும்தான். நாம் தான் கற்கிறோம், நமக்குத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். எந்த பறவையும் கற்பதில்லை, எந்த விலங்கும் கற்பதில்லை. விலங்கிலிருந்து மனிதனை வேறுபடுத்துவது எது? கல்வி, கல்வி, கல்வி. நீங்கள் கற்கவில்லை என்றால் விலங்குக்கும் உங்களுக்கும் வேறுபாடில்லை. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கேடில் விழு செல்வம் கல்வி என்கிறான் வள்ளுவன். கேடில் விழு செல்வம் கல்வி. மற்றவையெல்லாம் கெட்டு போகும், கல்வி கெடாது. மாடல்ல மற்ற எவை. மாடு என்றால் செல்வம். அந்த காலத்தில் நீ சேர்த்து வைத்திருக்கிற எதுவும் உனக்கு செல்வம் இல்லை, எதுவும் அழிவற்றதில்லை. ஆனால் கல்வியை நீ சேர்த்து கொண்டால் அழிவே கிடையாது. எனவே படி என்கிறார். கற்க கசடு அற. வெறுமனே படிப்பதனால் பயனில்லை நண்பர்களே. நான் ராமாயணம் படித்தேன், நான் மகாபாரதம் படித்தேன். பலமுறை நான் ராமாயணம் படித்திருக்கிறேன், பலமுறை மகாபாரதம் படித்திருக்கிறேன். என்ன பயன்? 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் இதிகாசங்கள் படிக்கப்படுகின்றன. பேசுபவர்கள் பேசினால் அவற்றை ஆர்வமாக கேட்கிறார்கள். ஆனால் இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் கொடுத்த செம்மல் என்று இலங்கையில் அசோகவனத்தில் அழுத கண்ணீரோடு தனியாக அமர்ந்து என் ஒருத்தியை தவிர வேறு எந்த பெண்ணையும் சிந்தையால் கூட நினைக்காதவன் என் கணவன் ராமன் என்று பூரித்து பரவசமடைந்து பொங்குகிறாளே. அப்படி நாம் வாழ்கிறோமா? ராமாயணம் படித்து நாம் மாறி இருக்கிறோமா?
யோசியுங்கள். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை புரட்டினால் பாலியல் பிறழ்வுகள் சார்ந்த கொலைகள். 80 வயதான ஒரு மூதாட்டியை ஒருவன் வன்புணர்ச்சி செய்திருக்கிறான் என்பதை செய்தித்தாளில் படிக்கிற பொழுது அங்கம் பதறுகிறதே நண்பர்களே. இது மனிதர்கள் இருக்கக்கூடிய நாடா அல்லது விலங்கினும் கீழானவர்கள் மனித வடிவில் உலா வரக்கூடிய காடா? எந்த அளவுக்கு பாலியல் பிறழ்வுகள் இன்றைக்கு மண்டி கிடக்கின்றன. போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்க வைத்திருக்கின்றன. பள்ளியில் படிக்கிற பிள்ளை போதை கலாச்சாரத்திற்கு உட்படுகிறான். பள்ளியில் படிக்கிற பிள்ளை பருவ கோளாறுக்கு உட்படுகிறான். எங்கே போகிறது சமூகம்? யோசியுங்கள். கற்க கசடு அற, குற்றம் அறவே உன் மனதில் படியாதபடி படி. அடுத்ததுதான் அழகு. கற்பவை கற்ற பின் என்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு பார்த்தாலும் 100 ஆண்டுக்கு மேல் இருப்பது அபூர்வம். ஆக குறுகிய காலம்தான். ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் என்றால் 100 ஆண்டு நீங்கள் வாழ்ந்தாலும் 36,500 நாட்கள் தான் இந்த மண்ணுக்கு மேலே இருப்பீர்கள். அதற்கு பிறகு மண்ணுக்கு உள்ளே தான் சென்றாக வேண்டும். இந்த நிலையற்ற வாழ்வில் கோடி கோடி கோடியாக தேடி 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 புதையலென திரட்டி வைத்து பூதமென காத்து கொண்டிருக்கிறோமேனா? இது நிலையான வாழ்வா? எனவே இந்த அற்ப ஆயுளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்பவை கற்றபின். எவற்றை கற்க வேண்டும் என்று முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவற்றை மட்டும் கற்க வேண்டும். கற்றால் போதாது, நிற்க அதற்கு தக. எதை நீ படித்தாயோ அதை உன் மனதில் கொண்டு வந்து வை. அதன்படி இரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாதை வகுத்து கொடுத்திருக்கிறான் நாம் பயணம் செய்வதற்கு. பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு வரியில் சொல்லுவார், ஒழுக்கமிலார் ஏதிருந்தும் இல்லார். 1000 கோடி சொத்து இருக்கிறது. பார்க்கும் இடமெங்கும் பங்களாக்கள், திரும்புகிற திசையெல்லாம் தோட்டம் துறவு எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒழுக்கம் என்ற ஒன்று உன்னிடம் இல்லை என்றால் உன்னிடம் எதுவுமே இல்லை என்பதுதான் இங்கே புரிகிறதா? ஒழுக்கமிலார் ஏதிருந்தும் இல்லார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறான். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுது அறிவு புரட்சி நிகழ்ந்த பிறகு வள்ளுவன் போல ஒருவன் வந்து சொல்லவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் சிந்திக்க தொடங்குவதற்கு முன்பே சிந்தனையின் சிகரத்தை எட்டி பிடித்தவன் தமிழன். எவ்வளவு தெளிவாக சொல்கிறான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட நீ போற்றி பாதுகாக்க வேண்டியது ஒழுக்கம்தான். ஏன் உயிரை விட ஒழுக்கத்தை போற்ற வேண்டும்? அடுத்த குறளில் அவனே சொல்கிறான், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நீ ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் உயர்வு உனக்கு தானாக வந்து சேரும். நீ ஒழுக்கத்தை மீறி நடந்தால் பழி பாவங்களோடு தான் உன் பயணம் தொடரும். எனவே இந்த ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை பிள்ளைகளுக்கு சின்னஞ்சிறு வயதிலேயே நாம் சொல்லித்தர வேண்டாமா? படி படி படி. எப்பொழுது பார்த்தாலும் பெற்றவர்கள் குழந்தையை பார்த்து படி படி படி, நீ நன்றாக படிக்க வேண்டும். ஏன்? நன்றாக படித்தால் நல்ல வேலைக்கு போகலாம். நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைத்தால் நன்றாக சாப்பிடலாம், நன்றாக வாழலாம். அவ்வளவுதான். படி படி என்று சொல்லுகிற எந்த பெற்றோராவது ஒழுக்கமாக இரு ஒழுக்கமாக இரு சொன்னதுண்டா? என் தந்தை நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே சொல்லியிருக்கிறார். என் தந்தையின் பெயர் முருகேசன். வானத்தில் இருப்பார். வானத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டிருப்பார். என் தந்தை 6ஆம் வகுப்பில் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், மகனே, நீ IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், கலெக்டர் ஆக வேண்டும், பெரிய அதிகாரி ஆக வேண்டும், ஏராளமான பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு இல்லை. நீ ஒரு மளிகை கடை வைத்து பிழைத்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைவேன்.
ஆனால் முருகேசன் பெற்ற பிள்ளை ஒழுக்கம் தவறியவன் என்று ஒருவன் சொன்னால் அன்றே நான் செத்து போனதாக நீ புரிந்து கொள் என்றார் 6ஆம் வகுப்பில். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இதை பல இடங்களில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் 18 புராணங்களை படித்து 4 வேதங்களை படித்து 108 உபநிஷதங்களில் தேர்ந்தெடுத்த 14 உபநிஷதங்கள் விவேகானந்தர் சொல்கிறாரே, அவற்றையெல்லாம் படித்து என் வாழ்வை நான் நெறிப்படுத்தி கொள்ளவில்லை. என் வாழ்வை நெறிப்படுத்தியது நான் பார்த்த சாரதி என்கிற ஒரு படைப்பாளி. அந்த புத்தகம் இருந்தால் தேடி படியுங்கள். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே கல்கி இதழில் அந்த தொடர் வருகிறது, குறிஞ்சி மலர். எங்கள் வீட்டில் என் தந்தை 2 வார இதழ்களைத்தான் வாங்குவார். ஒன்று கல்கி, இன்னொன்று ஆனந்த விகடன். இந்த கல்கியில் வரக்கூடிய குறிஞ்சி மலர் என் தந்தை படித்தவர். என் தாய் மழைக்கு கூட பள்ளியின் பக்கம் ஒதுங்காதவர். பட்டம்மாள் என்று பெயர் கூட எழுத தெரியாதவருக்கு. ஆனால் வாரந்தோறும் என் தாயை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு இந்த குறிஞ்சி மலர் தொடரை அவர் படித்து படித்து காட்டுவார். அப்படி என்ன இருக்கிறது இந்த தொடரில் என்று நான் படிக்க தொடங்கினேன். மணிவண்ணன் என்ற பெயரில் அவர் எழுதிய அந்த குறிஞ்சி மலர், அது ஒரு சாதாரண நாவல் இல்லை. இன்றைக்கு நீங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த 100 நாவல்கள் என்று ஒரு பட்டியல் போடுவார். அதில் குறிஞ்சி மலர் இருக்குமா? இருக்காது. பொன்விலங்கு இருக்குமா? இருக்காது. ஆத்மாவின் ராகங்கள் இருக்குமா? இருக்காது. அவர்கள் பார்வை வேறு. ஜெயமோகன் ஒரு 100 புத்தகங்களை பட்டியல் போடுவார். இவைதான் இந்த தமிழ்நாட்டிலேயே அற்புதங்களை உருவாக்கிய மகத்தான படைப்புகள் என்று. அதில் இந்த 3 புத்தகங்கள் இருக்குமா? இருக்காது. அதில் புளிய மரத்தின் கதை இருக்கும். ஜேகே சில குறிப்புகள் இருக்கும், சுந்தர ராமசாமி எழுதியது, பிறகு ஜெயமோகனே எழுதி கொண்டது, எஸ் ராமகிருஷ்ணனே எழுதி கொண்டது. இவையெல்லாம் சிறந்த படைப்புகளாக இருக்கும். நான் கேட்கிறேன், ஒரு படைப்பு என்னை பாதிக்க வேண்டும், என் பண்பு நலன்களை அது பாதிக்க வேண்டும், இதன்படி வாழ வேண்டும் என்று என்னை உள்ளே இருந்து அது உலுக்கி உலுக்கி என்னை ஆட்டி படைக்க வேண்டும். அப்படி ஆட்டி படைத்தது தான் குறிஞ்சி மலர். அன்று நான் படித்தேன், வாழ்ந்தால் ஒவ்வொரு இளம் பெண்ணும் பூரணியை போல் வாழ வேண்டும். அதனால் தான் என் மகளுக்கு பூரணி என்று பெயர் வைத்தேன். வாழ்ந்தால் ஒவ்வொரு ஆண்மகனும் அரவிந்தனாக வாழ வேண்டும். இந்த கதை வந்த நேரத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்திலும் பெண் குழந்தை பிறந்தால் பூரணி, ஆண் குழந்தை பிறந்தால் அரவிந்தன் என்றுதான் பெயர் வைத்தார்கள். இன்றைக்கும் மலேசியாவுக்கு செல்லுங்கள், சிங்கப்பூருக்கு செல்லுங்கள், ஒரு அரவிந்தனை பார்ப்பீர்கள், ஒரு பூரணியை பார்ப்பீர்கள். அப்படி பாதிப்பை உருவாக்கியது அது குறிஞ்சி மலர். இன்றைய இளைஞனுக்கு அது சேர வேண்டும் என்று நான் நடத்திய ரௌத்திரம் இதழில் அரும்பாடுபட்டு அந்த குறிஞ்சி மலரை வண்ண வண்ண படங்களோடு வரைந்து அதை நான் மீண்டும் படிப்பதற்கு முழு புத்தகத்தையும் தொடராக வெளியிட்டேன். இப்பொழுது நீங்கள் குறிஞ்சி மலர் இருக்கிறதா என்று பாருங்கள். மணிவண்ணன் என்று எழுதினார் அவர். அதனால் என் மகனுக்கு மணிவண்ணன் என்று பெயர் வைத்தேன். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு வாழ்வியல் ஒழுக்கத்தை, ஒரு நெறி சார்ந்த பயணத்தை ஒரு நாவல் தான் எனக்கு கொடுத்தது. மகாபாரதமோ இதிகாசமோ வேதங்களோ உபநிடதங்களோ இல்லை. புரிகிறதா? அதற்கு பிறகு அதே கல்கியில் அப்பொழுது நான் மெல்ல கல்லூரி வரை வந்துவிட்டேன். பொன்விலங்கு என்று எழுதினார். அந்த பொன்விலங்கில் வரக்கூடிய சத்தியமூர்த்தி என்கிற பாத்திரம் படித்து பாருங்கள், நான் சொன்ன பிறகு உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு ஒரு பாத்திரம் எப்படி சத்தியத்தின் வடிவமாக சமுதாயத்தில் உலவ முடியும், தார்மீக கோபத்தோடு எப்படி தீமைகளை சுட்டெரிப்பதற்கு தன்னையே எரித்து கொள்ள ஒரு பாத்திரம் முயலும், அதை நான் சத்தியமூர்த்தி பாத்திரத்தின் மூலம் பெற்றேன். ஆத்மாவின் ராகங்கள் அவர் எழுதியது. காமராஜருக்கே மிகவும் பிடித்த புத்தகம் அது. சுதந்திர போராட்ட கால சூழலும் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பதவியை அடைந்து விட்ட கால சூழலிலும் அரசியல்வாதிகள் எப்படி தடுமாறுகிறார்கள் என்கிற சலனத்தை சபலத்தை அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். அதில் ராஜாராமன் என்று பாத்திரம். அந்த ராஜாராமன் பிறகு காந்தியத்திற்கே தன் வாழ்வை அர்ப்பணித்து காந்திராமனாக மாறுகிறான்.
அவனை நெஞ்சில் வைத்து நேசிக்கக்கூடிய ஒரு பெண் மதுரம். எத்தனையோ புத்தகங்களை என் வாழ்வில் படித்திருக்கிறேன். என் நெஞ்சை விட்டு அகலாத ஒரு பெண் பாத்திரம் அந்த மதுரம். தான் நேசிக்கக்கூடிய ஒருவன் மீது அன்பை வைப்பது எப்படி? எலும்பு உருக, ஒவ்வொரு நரம்பும் உருக, ஆன்மாவே உருக, எப்படி அன்பை தான் நேசிப்பவன் மீது செலுத்த வேண்டும் என்று அதை போல் ஒரு பாத்திரத்தை பார்க்க முடியாது. இந்த 3 புத்தகங்கள் உங்களுக்கு கிடைத்தால் தயவு செய்து வாங்கி படித்து பாருங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் உருவாகும். எனவே புத்தகங்களை படிக்க வேண்டும். நான் வாழ்வியல் பேருண்மைகளை பேசுவதற்காகத்தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்தில் இந்த புத்தகங்கள் என்னை பாதித்ததனால் அது குறித்தும் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகம் எந்த அளவுக்கு முக்கியமானது? உலகத்தையே வெல்வதற்காக அலெக்சாண்டர் புறப்பட்டான் வாளோடு. அலெக்சாண்டருக்கு ஆசிரியராக இருந்தவன் அரிஸ்டாட்டில். கிரேக்கம் கண்டெடுத்த மாபெரும் ஞானிகள். சாக்ரட்டீஸின் மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுக்கு இணை சொல்ல இன்று வரை ஒருவன் பிறக்கவில்லை என்பார்கள். அந்த அரிஸ்டாட்டில் தான் அலெக்சாண்டருக்கு ஆசிரியராக இருந்தான். இவன் உலகம் முழுவதையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக படை நடத்தி புறப்படுகிற பொழுது, அந்தந்த இடத்தில் சோர் உருகிற பொழுதெல்லாம் எனக்கு அறிவு சுடர் பரப்ப வேண்டும், எனவே என் ஆசிரியனே நீ என்னோடு வா என்று அரிஸ்டாட்டிலை அழைத்து கொண்டு போகவில்லை அவன். அலெக்சாண்டர் கையில் 2 புத்தகங்களை மட்டும்தான் எடுத்து கொண்டு போனான். பல நாடுகளை போர்க்களத்தில் வெற்றி கண்ட அலெக்சாண்டர் கையில் இருந்தது 2 புத்தகங்கள் தான். கிரேக்கத்தின் ஆதி கவியாக போற்றப்படுகிற ஹோமர் எழுதிய இலியாடும் ஒடிசி, இந்த 2 புத்தகம் தான். இந்த 2 புத்தகங்கள் தான் அவனுக்கு ஊக்கத்தை தந்தது. போரை எப்படி நடத்துவது என்கிற வியூகத்தை வகுத்து கொடுத்தது. 2 புத்தகம் அவனை வழி நடத்தியது. ஆசிரியன் இல்லை. அதே நேரத்தில் அப்ரஹாம் லிங்கனை படித்தால் வியந்து போவீர்கள். இப்பொழுது கூட அந்த புத்தகத்தை நான் ஒரு கடையில், ஒரு ஸ்டாலில் பார்த்தேன். ஐவானோ என்று ஒரு புத்தகம், சர் வால்டர் ஸ்காட் எழுதிய புத்தகம் அது. ஐவானோ. அப்ரஹாம் லிங்கன் சொல்கிறார், என் வாழ்நாளில் ஒரு நாவல் கூட நான் படித்தது கிடையாது. நான் எடுத்து படிக்க வேண்டும் என்று நினைத்தது இந்த ஐவானோ. சர் வால்டர் ஸ்காட் எழுதிய ஐவானோவை எடுத்தேன். தொடங்கியதிலேயே விட்டு வைத்து ஒரு புத்தகத்தையும் நான் படிக்கவில்லை. எப்படி புத்தகங்களை படிக்காமலேயே ஒருவன் அப்ரஹாம் லிங்கன் மிக உயரத்திற்கு வர முடியும்? புத்தகங்களை படிப்பதனாலேயே ஒருவன் புத்தனாகி விடுவதில்லை. நான் அதனால்தான் சொல்லுவேன், வாசிப்பது என்பது ஒரு கை ஓசை. வாசித்ததை உன்னுடைய போக்கில் சுயமாக யோசிப்பது என்பதுதான் மறுகை ஓசை. எனவே ஒரு பக்கம் வாசிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் வாசித்ததை நாம் உள்ளுக்குள் கொண்டு போய் யோசிக்க வேண்டும். வாசிப்பதும் யோசிப்பதுமாக வாழ்க்கை நடந்தால் அதை விட சுகமான வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சலப்படுகிறதோ அதற்கு ஒரே மருந்து என்ன? மிகச்சிறந்த புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். மனம் இருக்கிறது, அது எவ்வளவு மோசமானது. பட்டினத்தாரை நீங்கள் பார்த்தால் தாயுமானவரே துறவி, தாயுமானவரே சகலத்தையும் துறந்த துறவி. ஆனால் தாயுமானவர் சொல்கிறார், அரிது அரிது பட்டினத்து அடிகளைப் போல் ஆறும் துரத்தல் அரிது என்கிறார். பட்டினத்தாரை போல எல்லாவற்றையும் எவனாலும் துறந்துவிட முடியாது என்று. சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு புகார் நகரத்தில் பெருவணிகனாக இருந்தவர் பட்டினத்தார். ஆனால் காதறிந்த ஊசி வாராது காணும் கடை வழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் அத்தனை சொத்தையும் அத்தனை உறவுகளையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்துட்டான். தன் தாயின் உறவை மட்டும் அவன் தவிர்க்க விரும்பவில்லை. அதனால் தாய் மரணிக்கிற நாள் வரையில் அந்த பூம்புகாரிலேயே சுற்றி சுற்றி வருகிறான். அங்கேயே குப்பை மேட்டில் படுக்கிறான், சத்திரத்தில் இருக்கிறான், பிச்சை எடுக்கிறான். யார்? மாபெரும் செல்வந்தன் பட்டினத்தார்.
நீங்கள் பட்டினத்தார் தன்னுடைய தாய் ஈமச்சிதையில் இருக்கிற பொழுது பாடிய 10 பாடல்களை இப்பொழுது நான் சொல்ல போனால் நான் கண்கலங்கி அழுது விடுவேன். அதுபோல உலகத்தில் எந்த இலக்கியங்களிலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று தொடங்கி 10 பாடல்களையும் உலக இலக்கியங்களில் எங்கேயும் பார்க்க முடியாது. தாய்க்காக ஒருவன் உருகி உருகி பாடியதை அந்த பட்டினத்தடிகள் அனைத்தையும் துறந்தான். ஆனால் அவனையே ஆட்டி அலைக்கழித்தது மனம். மனம் நாம் நினைத்தபடி அவ்வளவு எளிதாக நமக்கு வசப்படாது. பிறக்கும் பொழுதே நாம் மனதோடு பிறப்பதில்லை. இறைவன் சாதாரணமாகத்தான் அனுப்பி வைக்கிறான். ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய எண்ணங்களின் தொகுப்பு தான் மனமாக மாறுகிறது. இந்த மனம் என்ன செய்யும்? மனிதனை அலைக்கழிக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்டு 40 ஆண்டு காலம் இந்த மனம் குறித்தே ஆய்வு நடத்தினான். 40 ஆண்டு கால ஆய்வுக்கு பிறகு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னது என்ன தெரியுமா? மனம் இருக்கிற வரையில் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கே வழியில்லை. மனம் இருக்கிற வரையில் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வழியில்லை. அப்படி என்றால் இந்த மனம் எப்படிப்பட்டது? எல்லாவற்றையும் ஒரு நொடியில் தூக்கி எறிந்த பட்டினத்தாரை மனம் ஆட்டி படைக்கிறது. அதை பற்றி பட்டினத்தார் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே. அந்த ஒரு வரியை மட்டும் நாள் முழுக்க நான் யோசித்திருக்கிறேன். பாரதி சொல்லுவான், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். படிக்கிறான், ஆனால் எதற்காக இந்த படைப்பை ஒருவன் கொடுத்தான் என்று புரியாமலேயே படிக்கிறான். ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண வேண்டும். பட்டினத்தார் என்ன சொல்கிறார்? அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே. உடனே நான் புத்தகத்தை மூடிவிடுகிறேன், யோசிக்க தொடங்குகிறேன். ஆப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிந்தனை, சிரிப்பு இரண்டும் இறைவன் மனித இனத்துக்கு மட்டுமே தந்த அரிய வரங்கள். விலங்கு சிரிக்காது. புலி சிரிக்குமா? கிளி சிரிக்குமா? எலி சிரிக்குமா? நரி சிரிக்குமா? நாய் சிரிக்குமா? நாம் தான் சிரிப்போம். ஆனால் என்ன தெரியுமா கொடுமை? சிரிக்கவே தெரியாத எந்த பறவையும் எந்த விலங்கும் காலம் முழுவதும் கண்ணீர் விட்டு அழுவதில்லை. சிரிப்பதற்கென்றே பிறந்த இந்த மனிதன் மட்டும்தான் பிறப்பு தொட்டு இறப்பு வரை அழுது கொண்டே இருக்கிறான். ஏன்? விலங்குக்கும் பறவைக்கும் தேவைகள் குறைவு, ஆசைகள் குறைவு. அதனால் அதற்கு கவலை கிடையாது. நாளைக்கு என்ன வேண்டும் என்று அது சேமிக்கிற வழக்கம் கிடையாது. ஒரு சிங்கம் காட்டில் ஒரு மானை பார்த்து விட்டால் பாய்ந்து தாக்கும். பசி எடுத்தால் தான் சிங்கம் தாக்கும். பசி இல்லை என்றால் நீங்கள் பக்கத்திலே போய் நிற்கலாம், ஒன்றும் செய்யாது சிங்கம். பசிக்கிறது, மானை பார்த்தது, பாய்ந்து மானை அடித்து கொள்கிறது. அதை மாமிசத்தை உண்கிறது. வயிறு நிரம்பியது. மீதி மாமிசம் எஞ்சி கிடக்கிறது. ஐயோ, இது இரவுக்கு உதவுமே, நாளை உதவுமே என்று வாயால் கவ்வி இழுத்து கொண்டு குகையில் கொண்டு போய் வைக்கிற பழக்கம் சிங்கத்துக்கு கிடையாது. அதை மற்றவை சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று விட்டு விட்டு போய்விடும். ஆனால் மனிதனாக இருக்கிற நாம் எந்த ஒன்றையும் எவனுக்கும் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தானே ஒவ்வொரு வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் எதற்கு வைத்திருக்கிறோம்? ஒரு வாரத்திற்கு வேண்டிய மாவை அரைத்து ஒவ்வொரு நாளும் அதை வெவ்வேறு வகையாக இட்லியாகவும் தோசையாகவும் செய்து தானே சாப்பிடுவது. நான் அதைத்தான் சொல்லுவேன். சென்னை நகரில் நான் 6வது 7வது 8வது படிக்கிற பொழுதெல்லாம் எங்கள் வீட்டு தெருவில் சரியாக இரவு 8 மணிக்கு ராப்பிச்சைக்காரன் வருவான். அம்மா பிச்சை என்று வாசலிலே வந்து நிற்பான். என் அம்மா அதற்கென்றே எங்களுக்கு சோறு போடுவதற்கு முன்பு, அப்பொழுதெல்லாம் 3 வேளையும் சோறு தான். இது சிற்றுண்டி என்பதெல்லாம் இப்பொழுது வந்து சேர்ந்தவை. சோறு போடுவதற்கு முன்பு கொஞ்சம் சோறு, கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் குழம்பு ஒரு தட்டில் தனியாக எடுத்து வைத்து விடுவார்.
இவன் அம்மா பிச்சை என்று வருவான், அவனுக்கு போய் முதலில் கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் எங்களுக்கு சோறு போடுவார். இதை வழக்கமாக வைத்திருந்தார். எந்த தெருவிலும் பிச்சைக்காரன் இருப்பான். இப்போ சென்னையில் எந்த இடத்திலும் பிச்சைக்காரனே இல்லை. அப்படி என்றால் சென்னை சொர்க்கபுரியாகி விட்டதா? வறுமையே சென்னையில் இல்லையா? வழங்குகிற மனம் இன்றைக்கு எவனுக்கும் இல்லை. எதையும் எவனுக்கும் கொடுக்க தயாராக இல்லை. பிச்சைக்காரன் வந்து வாசலில் நின்றாலும் உணவு கிடைக்கப் போவதில்லை. இவன் தான் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைத்து விட்டானே. எனவே ஒரு சிங்கம் அந்த நேர தேவை, அவ்வளவுதான். ஆனால் நாம் எல்லையற்ற ஆசைகள், எத்தனை ஆசைகள் நமக்கு. ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். தாயுமானவர் பாடவில்லையா? எனவே இந்த மனம் என்பது எப்படிப்பட்டது? அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே. நான் யோசித்தேன், ஏன் பட்டினத்தார் வீட்டு நாய் என்று சொல்லவில்லை மனதை? ஏன் தெருநாய் என்று சொல்லவில்லை? அங்காடி நாய் என்று ஏன் சொல்கிறார்? அங்காடி என்றால் கடைத்தெரு. ஒவ்வொருவன் மனமும் கடைத்தெரு நாய் என்கிறார். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நாய் வளர்க்கிறீர்கள். நீங்கள் சோற்றை வைத்தால் அது உடனே அந்த சோற்றை முழு கவனத்தோடு அது உண்டு முடிக்கிற வரை தலை நிமிராது. வீட்டில் நாய் வளர்ப்பவர்களுக்கு தெரியும், அது முழுவதும் சாப்பிடுகிற வரை எஜமானனையே பார்க்காது. புரிகிறதா? அது சாப்பிட்டு முடிக்கும். அது வீட்டு நாய். தெரு நாய் இருக்கிறது. நாம் சாப்பிட்ட பிறகு எஞ்சியதை எச்சில் இலையாக வெளியே வீசி எறிவோம். அதை பார்த்துவிட்டு எங்கோ இருந்து நாய் ஓடி வரும். அந்த எச்சில் இலையில் உள்ளதை சாப்பிடுகிற வரை அதன் சிந்தனை வேறெங்கும் போகாது. நீங்கள் சர்ச்சில் ஒரு முறை ரொம்ப அழகாக சொன்னார், எனக்கு எப்பொழுதுமே பன்றியைத்தான் பிடிக்கும் என்றார். பார்வையாளர்களுக்கெல்லாம் ஒரே வியப்பாக இருந்தது. சர்ச்சில் பன்றியை பிடிக்குமா? ஆம், எனக்கு பன்றியைத்தான் பிடிக்கும். நாய் எப்பொழுதுமே மேலே பார்க்கும். நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், நாய் உங்களை இப்படி மேலே தான் பார்க்கும். பார்வையை மேலே உயர்த்தும். அது ஆணவம். பூனை எப்பொழுதுமே கீழே தான் பார்க்கும். அது ஒரு விதமான திமிர், யாரையும் பொருட்படுத்தாது, கீழே தான் பார்க்கும். ஆனால் பன்றி ஒன்றுதான் நமக்கு கண்ணுக்கு நேரே பார்க்கும். நீங்கள் இதில் ஏதாவது சோதனை செய்ய வேண்டுமென்றால் இங்கே ஒரு இடத்தில் எங்காவது பன்றி இருந்தால் அது எதிரே போய் நின்று பாருங்கள். பன்றி நேரே பார்க்கும். அதனால் தான் சர்ச்சில் சொன்னான், நேரே பேசுபவனைத்தான் எனக்கு பிடிக்கும், பின்னாலே பேசுபவனை விட. அந்த குணம் பன்றிக்கு இருக்கிறது என்றான். இங்கே நாயிடம் நாம் வருகிற பொழுது, வீட்டு நாய் உண்ணுகிற பொழுது அதில் சிந்தனையை செலுத்துகிறது. தெரு நாய் உண்ணுகிற பொழுது அதில் சிந்தனையை செலுத்துகிறது. அங்காடி நாய் என்ன செய்யும்? வீதி முழுவதும் கடைகள் இருக்கின்றன. பல இடங்களில் பொருள்கள் சிதறி கிடக்கின்றன கீழே. ஒரு பொருளை நாய் பார்த்துவிடும். இங்கிருந்து விரைந்து ஓடி சென்று அதில் வாயை வைக்கும். வைத்து அதை முழுவதுமாக உண்ணுமா என்றால் உண்ணாது. வேண்டுமானால் நீங்கள் மறுபடி நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். அதை உண்ணுகிற போதே அதன் பார்வையை மெல்ல சுழல விடும், வேறு எங்கே எது இருக்கிறது என்று. வேறு ஒரு இடத்தில் ஒரு பொருள் தெரிந்துவிடும், உடனே இதை விட்டு விட்டு அங்கே ஓடும். அங்கேயாவது முழுவதுமாக இருந்து சாப்பிடுமா? சாப்பிட. அங்கிருந்து வேறொரு இடத்தை பார்க்கும். மாறி 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 தேடி தேடி அலையக்கூடிய மனம் அங்காடி நாய்க்கு மட்டும்தான் உண்டு. நாம் இருக்கிறோமே எப்படி? ஒன்றின் மீது நமக்கு பற்று வரும், ஒன்றின் மீது நமக்கு ஆசை வரும். ஆசை வந்தால் என்ன செய்வோம்? எப்படியும் அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வோம். முயற்சி செய்து ஒரு நாளில் அடைந்து விடுவோம். அடைந்ததை அனுபவிக்க தொடங்குவோம். அனுபவிக்க அனுபவிக்க அது கசந்து விடும். கசந்த பிறகு அதை கழட்டி எறிந்துவிட்டு இன்னொன்றை நாடி செல்லுவோம். ஒரே இடத்தில் நாம் நிற்பதில்லை. அதனால் மனம் என்பது மாறி மாறி நம்மை அலக்கழிக்கக்கூடியது. விவேகானந்தர் அவருடைய பாணியில் அழகாக சொல்வார், மனம் ஒரு குரங்கு என்றார். நீங்கள் பார்த்திருக்கீங்களா? எந்த குரங்காவது ஒரே இடத்தில் அது அப்படியே நின்ற நிலையில் ஒரு நொடி, ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு நொடி நின்ற இடத்தில் நிற்கிறார் போல் ஒரு குரங்கை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
இங்கும் அங்குமாக அது தாவிக்கொண்டே இருக்கும். சஞ்சலத்திற்கும் சலனத்திற்கும் குரங்குதான் உதாரணம். எப்பொழுதுமே நிலையாக இருக்காமல் இங்கும் அங்கும் தாவி கொண்டிருப்பது குரங்கு. அந்த குரங்கு விவேகானந்தர் சொல்கிறார், ஏற்கனவே இது நிலையாக ஒரு இடத்தில் நிற்காது. இந்த குரங்குக்கு கொஞ்சம் கல்லை ஊற்றிவிட்டால், கள் குடித்த குரங்கு என்ன செய்யும்? இங்கும் அங்குமாக ஆடும். ஆடுகிற கள் குடித்த குரங்கை தேள் கடித்து விட்டால் என்ன செய்யும்? இன்னும் கடுமையாக ஆடும். தேள் கடித்த குரங்கை பேய் பிடித்து விட்டால் அந்த குரங்கு என்னென்ன செய்யும் என்று எவராலாவது சொல்ல முடியுமா? அப்படித்தானடா நம்முடைய மனம் என்கிறார் விவேகானந்தர். இந்த மனது நம்மை அலைக்கழிக்கிறது, ஆசைப்பட வைக்கிறது. வேண்டிய வேண்டாத எந்த பொருளின் மீதும் பற்று வைக்க பார்க்கிறது. பகவத்கீதையை வாசித்தால் நீங்கள் படிப்படியாக சொல்லுவான், மனம் ஒரு பொருளின் மீது பற்று வைக்கிறது. பற்றுதான் முதலில் தொடக்கம். பற்று வைக்கிறது. பற்று என்ன ஆகிறது? ஆசையாக பரிணமிக்கிறது. ஆசைக்கு பிறகு என்ன நடக்கிறது? நிராசையாகிறது. ஆசை நிறைவேறவில்லை என்றால் உடனே என்ன வரும்? சினம் வருகிறது. பொருளின் மீது பற்று பற்று ஆசையாக பரிணமிக்கிறது. ஆசை நிறைவேறாவிட்டால் சினம் வருகிறது, கோபம் வருகிறது. சினத்தினால் நினைவு தடுமாறுகிறது. நினைவு தடுமாற்றத்தால் புத்தி தன் சுயத்தை இழக்கிறது. புத்தி சுயத்தை இழக்கிற பொழுது மனிதன் அழிவை தேடிக்கொள்கிறான். இது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொல்வது. எனவே இந்த மனது இருக்கிறதே, இதை நாம் நெறிப்படுத்த வேண்டும், இதை நாம் சரிப்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வியல் பேருண்மைகளை நான் இன்னும் ஒரு 20 நிமிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுவேன். அதை கடைபிடிப்பதும், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவதும் அது உங்களுக்கானது. நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. இப்பொழுது கூட இந்த வயதில் இவ்வளவு உறக்க, என்னுடைய உடல் வலிக்க, என் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எலும்புகள் அனைத்தும் நொறுங்குகிற அளவுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மெல்ல அப்படியே நோகாமல் பேசிவிட்டு நான் போகலாம். அதனால் ஒன்றும் இல்லை. உலகத்திலேயே அவன்தான் பெரிய பொய்யன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் இருக்கிறதே, இந்த மனதில் எல்லாம் இருக்கும். எல்லா குப்பைகளும் இந்த மனதுக்குள் இருக்கின்றன. இதை என்ன செய்வது? நான் இப்பொழுது உங்களுக்கு சரித்திர சான்றை சொல்கிறேன். கற்பனையில் கதை சொல்வது என் வழக்கம் இல்லை. சரித்திர சான்றை சொல்கிறேன். கிபி 15ஆம் நூற்றாண்டில் உலக புகழ் பெற்ற சிற்பியாக, ஓவியனாக இருந்தவர் மைக்கேல் ஏஞ்சலோ. மைக்கேல் ஏஞ்சலோவுக்கு இணை சொல்ல ஒரு சிற்பி 15ஆம் நூற்றாண்டில் கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் வாட்டிக்கன் நகரில், ரோமில் வாட்டிக்கன் நகரில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்திற்குள்ளே சென்று பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய மைக்கேல் ஏஞ்சலோவின் படைப்புகளை பார்க்கிற பொழுதே இது மனிதன் சாதிக்கக்கூடியது தானா என்று வியப்பு வரும். நீங்கள் தமிழ் படிப்பதனால் என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நான் தமிழ் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். 6ஆம் வகுப்பிலேயே நான் தமிழ் படிக்க வேண்டும். எனக்குள் கனவு இருந்தது. ஒரு கல்லூரியில் நான் தமிழ் பேராசிரியராக வேண்டும். என்னிடம் கற்கக்கூடிய மாணவர்கள் அனைவரிடமும் தமிழ் உணர்வையும் தமிழ் பற்றையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழ் அறிவு சார்ந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு கனவு இருந்தது. நான் பள்ளியை விட்டுவிட்டு கல்லூரியில் காலெடுத்து வைக்கப் போகிற நேரம் என் தந்தையும் என்னுடைய தாயின் உடன் பிறந்த சகோதரரும் என்னை பார்த்து, நீ என்ன படிப்பதாக முடிவெடுத்திருக்கிறாய் என்றார். நான் தமிழ் படிக்கப் போகிறேன். தமிழ் படிக்கப் போகிறாயா? தமிழை படித்தால் பிச்சை தான் எடுப்பாய். இது எனக்கு பெரியவர்கள் கொடுத்த சாபம். தமிழை படித்தால் பிச்சை தான் எடுப்பாய். இதற்காக செலவழித்து உன்னை கல்லூரிக்கு அனுப்ப எங்களால் முடியாது என்று சொல்லிட்டார். நாம் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. சரி, படிக்கிறேன். தமிழ் படிக்க முடியவில்லை, படிக்க விடவில்லை. பிஎஸ்சி ஜியாகிரஃபி படித்தேன். ஜியாகிரஃபியோடு ஜியாலஜி படித்தேன். ஜியாலஜியோடு ஃபிசிக்ஸ் படித்தேன். அதற்கு பிறகு சட்டம் படித்தேன், பிஎல். அதற்கு பிறகு ஆசிரியர் தொழிலில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்ததனால்
பிடி படித்தேன். இப்பொழுது பிஎட் என்று இருக்கிறது. நான் தான் கடைசி ஆண்டு பிடி, பேச்சுலர் ஆஃப் டீச்சிங். அதை முடித்துவிட்டு அதில் மாஸ்டர் டிகிரி எம்எட் படித்தேன். இவ்வளவும் படித்தேன். இதில் எந்த ஒன்றாவது உலகத் தமிழனிடம் என்னை கொண்டு போய் சேர்த்ததா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழும் அத்தனை இடங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். அத்தனை இடங்களிலும் தமிழரிடையே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முந்தா நாள் கூட ஐயா நீங்கள் சிங்கப்பூருக்கு வர வேண்டும் என்றார்கள். எனக்கு வயதாகிவிட்டது. சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டேன். இனி எங்கும் வருவதாக இல்லை என்று நான் அவர்களிடம் சொன்னேன். எல்லா இடங்களுக்கும் போனேன். நான் வரலாறு படித்தவன், எம்ஏ வரலாறு படித்தவன். எம்ஏ வரலாறு படித்தேனே. அப்பொழுது எனக்கு என்ன ஆசை இருந்திருக்கு, என்றாவது ரோமுக்கு செல்ல முடியுமா? ரோமில் வாட்டிகன் நகரத்திற்குள்ளே இருக்கிற சிஸ்டைன் தேவாலயத்தில் கால் வைக்க முடியுமா? மைக்கேல் ஏஞ்சலோவினுடைய படைப்புகளை எல்லாம் இந்த கண்களால் பார்க்க முடியுமா? பாரிஸில் இருக்கிற லூவர் மியூசியம் வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் சாவதற்கு முன் காண வேண்டிய களஞ்சியம் அது. 10 நாள் நீங்கள் லூவர் மியூசியத்தில் திரும்பி திரும்பி சுற்றி வந்தாலும் முழுமையாக பார்க்க முடியாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களும் அங்கே நிரம்பி கிடக்கின்றன. 10 பைசா என் பணம் என்று இல்லாமல் நான் பல முறை பாரிஸுக்கு சென்று லூவர் மியூசியத்தில் நின்றிருக்கிறேன். ரோமுக்கு சென்று வாட்டிகன் நகருக்கு போய் சிஸ்டன் தேவாலயத்தில் மைக்கேல் ஏஞ்சலோவை பார்த்திருக்கிறேன். நான் படித்த சட்டம் மூலமா, ஜாகிரபியின் மூலமா, ஜியாலஜி மூலமா, பிசிக்ஸ் மூலமா, நான் எதை என்னை படிக்க வேண்டாம் என்று என் பெற்றோர் சொன்னார்களோ அதுதான் என் கனவாக இருந்ததனால் தேடி 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 நானாக விரும்பி விரும்பி படித்து தேர்ந்து தெளிந்த என் தமிழ்தான் இத்தனை இடங்களுக்கும் என்னை கொண்டு போய் சேர்த்தது. இந்த தமிழ் இல்லை என்றால் நான் எந்த காலத்தில், நான் ஒரு சாதாரண குடிமகன். என்னுடைய பெற்றோர்கள் டாட்டாவோ பிர்லாவோ இல்லை. எப்படி என்னால் இங்கெல்லாம் உலகம் முழுவதும் செல்ல முடிந்தது? என் தமிழ் என்னை சுமந்து கொண்டு சென்றது. அந்த மைக்கேல் ஏஞ்சலோவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், மனம் குறித்து சொல்வதற்கு. ஒரு பெரிய கடை வீதி, அந்த வீதியில் மைக்கேல் ஏஞ்சலோ நடந்து போகிறான். அப்பொழுது ஒரு கடைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய சந்து, அந்த சந்து முனையில் ஒரு பெரிய கல் படுத்து கிடக்கிறது. அதை இவன் பார்த்தான். கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்த்தான். பிறகு அந்த கடைக்காரனை போய், ஐயா இந்த கல்லை விலைக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டான். கல்லை விலைக்கா? இந்த பக்கத்தில் யாரும் போக முடியாதபடி அது இங்கேயே கிடக்கிறது ஐயா, எவனாவது எடுத்துக்கொண்டு போனால் நான் காசு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றான். அப்படியா? அப்படி நான் எடுத்துக்கொண்டு போகட்டுமா? எடுத்துக்கொண்டு போங்க. இவன் எடுத்துக்கொண்டு வந்து விட்டான் மைக்கேல் ஏஞ்சலோ. 3 ஆண்டுகள் முடிந்தன. அதே மைக்கேல் ஏஞ்சலோ அதே கடைத்தெருவில் வந்து அந்த கடைக்காரன் முன்னால் நிற்கிறார். ஐயா கொஞ்சம் என்னுடைய சிற்பக்கூடத்திற்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்றார். கடைக்காரர் சொன்னார், எனக்கு அதிலெல்லாம் பெரிய ரசனை இல்லை ஐயா, அதிலெல்லாம் எந்த நாட்டமும் இல்லை, கடையை விட்டு என்னால் வரவும் முடியாது என்று சொன்னார். இல்லை ஐயா, எனக்காக தயவு செய்து ஒரு 10 நிமிடம், பக்கத்தில் தான் இருக்கிறது, வாருங்கள் என்று அவரை வற்புறுத்தி அழைத்து கொண்டு போனார். சிற்பக்கூடத்திற்குள்ளே அடி எடுத்து வைத்தான் கடைக்காரன். திரும்பிய பக்கமெல்லாம் பல்வேறு சிற்பங்கள் பல்வேறு வடிவங்களில் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. ஒரு சிலையை திரும்பி பார்த்தான். அவ்வளவுதான், கண்களில் வெள்ளமென கண்ணீர் கரை புரண்டது. அந்த சிலைக்கு முன்னாலே போய் மண்டியிடுகிறான், மண்டியிட்டு அழுகிறான். அந்த சிலையிலேயே மனம் முழுவதும் லயித்து விடுகிறது. வேறு எந்த பக்கமும் அவனுடைய சிந்தனை சிதற மறுக்கிறது. இதை பார்த்த சிற்பி மைக்கேல் ஏஞ்சலோ அவனிடம் போய், என்ன ஐயா எத்தனையோ சிற்பங்கள் இதில் என்ன கண்டீர்கள்? ஐயா இது சிற்பமா? இதை எப்படி ஐயா உங்களால் செய்ய முடிந்தது? இது மனிதன் செய்யக்கூடியதா? இதை எந்த இடத்திலிருந்து எந்த கல்லை எடுத்து இந்த சிற்பத்தை இப்படியெல்லாம் செய்திருக்கிறீர்கள்? அது வேறொன்றும் இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தருடைய உடல் முழுவதும் இரத்தம் வழிகிறது.
அந்த காயங்களில் இரத்தம் வழியக்கூடிய நிலையில் உயிர் பிரிகிற தருணத்தில் அந்த சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட கர்த்தர் அன்னை மரியாளின் மடியில் தலை சாய்ந்து கிடப்பது போல அந்த சிலை. அதை பார்த்தான், கண்ணீர் விட்டு அழுகிறான். இப்படி ஒரு அற்புதமாயா, இந்த சிலையை எப்படி செய்தீர்கள்? நண்பரே, இந்த சிலையை உங்கள் சந்தில் ஒரு பாறை இருக்கிறது, சும்மா எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சலிப்போடு சொன்னீர்களே, அந்த பாறை தான் இந்த சிலையானது. அந்த பாறை எப்படி ஐயா சிலையாகும்? உங்கள் கண்களுக்கு அது வெறும் பாறையாக இருந்தது. அந்த பாறையை நான் பார்க்கிற பொழுதே சிலுவையில் அறையப்பட்டு காயங்களோடு தாயின் மடியில் சாய்ந்து கிடக்கிற கர்த்தர் என் கண் முன்னால் மானசீகமாக தெரிந்தார். அதனால் உங்களிடமிருந்து அந்த கல்லை வாங்கி கொண்டு வந்தேன். இது எப்படி ஐயா நீங்கள் உருவாக்கினீர்கள்? நான் ஒன்றுமே செய்யவில்லை. மானசீகமாக என் கண்களுக்கு தெரிந்த அந்த கர்த்தரும் அன்னை மரியாளும் மற்றவர்கள் கண்களில் தெரியாமல் மறைக்கக்கூடிய பகுதி எது என்று பார்த்து அந்த பகுதிகளையெல்லாம் நான் கழித்து கொண்டே வந்தேன். கழிக்க வேண்டியது அனைத்தையும் கழித்து முடித்த பிறகு பார்த்தேன், கர்த்தரை மடிசுமக்கும் மரியாளையும் என் கண் முன்னால் பார்த்தேன். வேறொன்றையும் நான் சேர்க்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலேயே சிற்பக்கலைக்கு ஈடானது எதுவும் இல்லை. வேறெந்த கலையாக இருந்தாலும் கூட்டினால் தான் பிறக்கும். நான் பேசுகிறேன், பேசிக்கொண்டே இருந்தால்தான் வார்த்தைகள் கூட 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 பேச்சுக்கலை பிறக்கும். எழுதி கொண்டே போனால் எழுத்துக்கள் கூட 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 எழுத்துக்களை பிறக்கும். சரிகம பதனி 7 ஸ்வரங்களை கூட்டிக் கொண்டே போனால்தான் 7000 ராகங்கள் பிறக்கும். வெவ்வேறு வண்ணங்களை எடுத்து கூட்டிக் கொண்டே போனால்தான் ஓவியக்கலை பிறக்கும். ஏன் உங்கள் வீட்டில் சமையல் செய்கிறீர்களே, பல்வேறு பொருள்களை சேர்த்தால்தானே சமையல் கலையே பிறக்கிறது. உலகத்தில் எந்த கலையாக இருந்தாலும் கூட்டுகிற போதுதான் பிறக்கும். கழித்தலில் கண்டெடுக்கப்படுகிற ஒரே கலை அதுதான் சிற்பக்கலை. கழிக்க வேண்டும், எந்த ஒன்றையும் கூட்ட வேண்டியதில்லை. சிற்பியின் கையில் ஒரு சுத்தியல் இருக்கும், ஒரு உளி இருக்கும், அவ்வளவுதான். வேண்டாதவற்றை கழிக்கிறான். சிலை வந்து நிற்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு கோயில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மாரியம்மன் கோயில் இல்லை, அல்லது கற்பகாம்பாள் கோயில். நீங்கள் கற்பகாம்பாள் கோயிலுக்கு வருகிறீர்கள். கற்பகாம்பாள் கால் கடுக்க உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாள். நீங்கள் போகிறீர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளியே இருந்து சாம்பல் கோயிலுக்குள்ளே போய் திரும்பி வந்தால் அதை நீங்கள் சாம்பல் என்று சொல்வீர்களா? என்ன சொல்வீர்கள்? திருநீர் என்று சொல்வீர்கள். வெளியே இருந்து தண்ணீர் கருவறைக்கு போய் அதற்கு பிறகு அந்த தண்ணீரை வெளியே கொண்டு வந்தால் என்ன சொல்வீர்கள்? தீர்த்தம் என்று சொல்வீர்கள். வெளியே இருந்து உணவை கொண்டு போய் கருவறையில் படைத்து விட்டு வெளியே கொண்டு வந்தால் அதை சூரா என்று சொல்வீர்கள். என்ன சொல்வீர்கள்? பிரசாதம் என்பீர்கள், இல்லையா? உள்ளே போனது ஒன்று, வெளியே வருவது அதனினும் உயர்ந்ததாக. ஆனால் மனிதர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு உள்ளே போகிறீர்களே, உள்ளே போகிற போது மனிதர்களாகவும் கோயிலிலிருந்து வெளியே வருகிற போது மகான்களாகவும் வந்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்கள், எந்த மாற்றமும் நமக்கு இல்லை. இப்பொழுது கற்பகாம்பாள் கால் கடுக்க நின்று கொண்டு உங்களை வரவேற்கிறாள். நீங்கள் போய் நிற்கிறீர்கள், கண்கலங்க கைகூப்பி நிற்கிறீர்கள். கற்பகாம்பாள் உங்களிடம் பேசுகிறாள். கல் பேசுமா? பேசும். உங்களுக்கு காது இருந்தால் கேட்கும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பேசும். அதை கேட்பதற்கு காது இருக்க வேண்டும். கலீல் ஜிப்ரான் அழகாக சொல்வான், மழை ஒரு சங்கீத பாஷையை பேசிக்கொண்டே கீழே இறங்குகிறது. ஆனால் அந்த பாஷையை அறிந்து கொள்வதற்குத்தான் இங்கே எவனுக்கும் ஆற்றல் இல்லை என்று. எனவே எல்லாம் பேசும். இப்பொழுது கற்பகாம்பாள் பேசுகிறாள். மகனே, மகளே, வந்து விட்டீர்களா? பாருங்கள், என்னை நன்றாக பாருங்கள். நான் யார் தெரியுமா? முதலில் ஒரு பாறையாக கிடந்தேன். அதை ஒரு சிற்பி பார்த்தான். அந்த சிற்பி இந்த பாறையில் என்னை கண்டுவிட்டான்.
என்னை மற்றவர்கள் கண்களிலிருந்து மறைக்கக்கூடிய பகுதி முழுவதையும் கழித்து கொண்டே வந்தான். கழித்த பிறகு நான் சிலையாகிவிட்டேன். பாறையாக இருந்த நான் இப்பொழுது சிலையாகிவிட்டேன். அந்த சிலையை கொண்டு வந்து கருவறையில் வைத்தான். சிலையாக இருந்த நான் கடவுளாகிவிட்டேன். எப்படி கடவுளானேன்? வேண்டாத அனைத்தும் கழிக்கப்பட்ட நிலையில் பாறையாக இருந்த நான் கடவுளானேன். என் மக்களே, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள், பொறாமை, துவேஷம், வெறுப்பு, கோபம், ஆசை என்று எத்தனை குப்பைகளை வைத்திருக்கிறீர்கள், அத்தனை குப்பைகளையும் கழித்து போடுங்கள். என்னை நோக்கி நீங்கள் வர வேண்டாம், நீங்களே கடவுளாகி விடுவீர்கள். இதுதான் அந்த தத்துவம். எனவே மனதுக்குள் எப்பொழுதும் நல்ல நினைவுகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். தவறான நினைவுகளை உள்ளே வரவிடவே கூடாது. அதற்கு நான் ஒரு ஜென் கதை சொல்கிறேன். ஒரு ஜென் இருந்தார், ஒரு புகழ்பெற்ற ஜென். அவரிடம் சீடர்கள் இருந்தார்கள். இது மாதிரி மேடையில் உட்கார்ந்து ஜென் பேசி கொண்டிருக்கிறார், சீடர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பணக்காரன் வந்தவன் ஜென்னை பார்த்து சொன்னான், ஐயா, உங்கள் உதவி எனக்கு தேவை. என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை ஐயா, நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன். மனம் முழுவதும் நல்ல நினைவுகளே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் கெட்ட எண்ணங்களே எனக்குள்ளே நிரம்பி வழிகின்றன. இதற்கு நான் என்ன செய்வது என்றான். அவ்வளவுதானே, உட்காருங்கள். உட்கார வைத்தார். ஒரு சீடனை அழைத்தார். தம்பி இங்கே வா. அவன் வந்தான். உள்ளே போய் மண்பாண்டம் இருக்கிறதை கொண்டு வா என்றார். அவன் கொண்டு வந்தான். அந்த மண்பாண்டத்தை வைக்க சொன்னார். வைத்தான். இப்பொழுது இந்த பணக்காரனை பார்த்து ஜென் கேட்கிறார், ஐயா, இந்த மண்பாண்டத்துக்குள் என்ன இருக்கிறது, கொஞ்சம் பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்றார். அவர் எட்டி எட்டி பார்த்தான். ஒன்றுமே இல்லையே ஐயா என்றான். ஒன்றுமே இல்லையா? உண்மையில் சொல்கிறீர்களா? ஆமாம், ஒன்றுமே இல்லை. இந்த சீடனை அழைத்தார். தம்பி, நீ இந்த மண்பாண்டத்தில் ஏதாவது இருக்கிறதா பார்த்து சொல் என்றான். அவன் பார்த்து விட்டு சொன்னான், ஆமாம் இருக்கிறது என்றான். என்ன இருக்கிறது என்று கேட்டார். காற்று இருக்கிறது. வெற்றிடம் என்ற ஒன்றே இயற்கையில் கிடையாது. எனவே அந்த இடத்தை காற்று நிரப்பிக் கொண்டிருக்கிறது. காற்று இருக்கிறது என்றான். பணக்காரன் யோசித்தான், இந்த புத்தி நமக்கு இல்லாமல் போய்விட்டதே, ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டோமே. காற்று இருக்கிறது என்பது உண்மைதானே? ஆமையா, காற்று இருக்கிறது உண்மைதான். சரி, அடுத்த கேள்வி. இந்த காற்றை நீங்கள் வெளியேற்ற வேண்டும், ஆனால் பானை உடையக்கூடாது. என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். உடனே இவர் சொன்னார், பானை உடையாமல் எப்படி ஐயா உள்ளே இருக்கிற காற்றை வெளியேற்ற முடியும்? அது முடியாது ஐயா என்றார். இருங்கள் தம்பி, இங்கே வா. இந்த பானை உடையாமல் காற்றை வெளியேற்ற முடியுமா? முடியுமே ஐயா. எப்படி முடியும்? உள்ளே போனான். இதே மாதிரி ஒரு குடம் இருந்தது. அந்த குடம் முழுவதும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த தண்ணீரை இதற்குள் குபு குபுகு என்று ஊற்றினான். குடம் நிரம்பியது. என்ன ஆயிற்று? உள்ளிருந்த காற்று முழுவதும் வெளியே போய்விட்டது. தண்ணீரில் குடம் நிரம்பிவிட்டது. இப்பொழுது உள்ளே காற்று இல்லை, வெறும் தண்ணீர் இருக்கிறது. புரிகிறதா என்ன? புரிகிறது. என்ன செய்ய வேண்டும்? முதலில் இருக்கக்கூடியது உள்ளே எதுவோ அதை வெளியேற்ற வேண்டுமென்றால் வேறொன்றை உள்ளே வைக்க வேண்டும். உன் மனம் முழுவதும் தீய எண்ணங்கள் இருக்கின்றன. அந்த தீய எண்ணங்கள் வெளியே போக வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை நீ திரும்ப திரும்ப உள்ளே கொண்டு வந்து வைத்து கொண்டே இரு. தீய எண்ணங்கள் முழுவதும் வெளியே போய்விடும், நீ நல்லவனாகி விடுவா என்றார். எனவே நாம் அதற்குத்தான் இந்த புத்தகங்கள். நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எந்த புத்தகங்கள் எல்லாம் உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களை தேடி படியுங்கள். நிறைவாக நான் சொல்கிறேன், இதுதான் முக்கியம். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு. ஆனால் இப்பொழுது நான் சொல்வது வெறும் 5 நிமிடத்திற்கு தான். இந்த 5 நிமிடத்தில் நான் சொல்லக்கூடியதை 5 நாட்களும் சொல்லுவேன், 5 மாதங்களும் சொல்லுவேன். ஆனால் இப்பொழுது நேரம் கடந்து விட்டதனால் சுருக்கமாக சொல்கிறேன். புத்தன் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்த வாழ்வியல் பேருண்மைகள் தான். நினைக்கும் பொழுதே சிலிர்க்கிறேன். 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்தன் சித்தித்தது இன்று வரை தொடர்புள்ளதாக இருக்கிறது. அதற்கு பெயர் அங்குத்தர நிகாயம் என்று பெயர். பாலி மொழியில் உள்ளது அங்குத்தர நிகாயம், புத்தருடையது. 5 பேருண்மைகளை புத்தர் மானுட சமூகத்திற்கு வழங்குகிறார்.
முதல் பேருண்மை, உனக்கும் முதுமை வரும். உனக்கும் முதுமை வரும். இது என்ன பெரிய உண்மையா? ஆம், உனக்கும் முதுமை வரும் என்பதை நீ இளமையிலேயே புரிந்து கொண்டால் அந்த இளமைக்கே உரிய ஆணவம் உன்னிடம் இருக்காமல் போய்விடும். நாளை நீ முதியவனாக போகிறாய். எனவே முதியவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று இளமையில் இருக்கிற பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான வாழ்வியல் உண்மை. உனக்கும் முதுமை வரும். இரண்டாவது, உனக்கும் நோய் வரும். அரசனானாலும் ஆண்டியானாலும் நோயே இல்லாமல் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்துவிட முடியாது. உனக்கும் நோய் வரும். அதனால் நோயுற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டு. நோயுற்றவர்களை சென்று பார், நலம் விசாரி, அவர்கள் நன்மை அடைவதற்கு பிரார்த்தனை செய். ஏனென்றால் நீ நாளை நோய் உறப்போகிறாய். எனவே உனக்கும் நோய் வரும் என்பதை புரிந்து கொள். மூன்றாவது, உனக்கும் பிரிவு வரும். பிரிவு வரும். கொஞ்சம் உட்கார்ந்தபடியே யோசியுங்கள். எந்த ஒரு உறவாவது, 1000 உறவுகள் உங்களுக்கு இருக்கின்றன, பெற்றெடுத்த தாயிலே இருந்து உங்களுக்கு வந்து வாய்த்த அத்தனை உறவுகளையும் யோசியுங்கள். பிறப்பு தொட்டு இறப்பு வரையில் உங்களோடு சேர்ந்தே வரக்கூடிய உறவு என்று ஒன்று உண்டா? ஒன்று உண்டா? யோசியுங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்தில் உங்களை விட்டு பிரிந்து போகும். எனவே எந்த ஒன்றின் மீதும் அதீதமான பற்றை வைக்காதீர்கள். அதீதமான பற்றை ஒன்றின் மீது வைத்துவிட்டால், ஒரு பெண்ணின் மீதோ, ஒரு மனைவியின் மீதோ, ஒரு பொருளின் மீதோ, ஒரு வீட்டின் மீதோ, எந்த ஒன்றின் மீதோ அதீதமான பற்றை வைத்துவிட்டால் அதை இழக்கிற பொழுது உங்களால் தாங்க முடியாது. அதனால் உனக்கும் பிரிவு வரும். It is a part of your life. Separation is a part of your life. அதை முதலில் புரிந்து கொள். உனக்கும் முதுமை வரும், உனக்கும் நோய் வரும், உனக்கும் பிரிவு வரும். நான்காவது, உனக்கும் மரணம் வரும். மண்ணில் வந்தவன் மண்ணுக்குள் சென்று சேர வேண்டும். யாரும் நிலையாக இங்கேயே நீடித்து நிரந்தரமாக இருக்க முடியாது. எனவே ஒரு நாள் நீ சாகப் போகிறாய். சாவதற்கு முன்பு இந்த மண்ணில் எப்படி தர்மத்தின் பாதையில் நடப்பது என்று யோசி. அறத்தின் வழியில் எப்படி நடப்பது என்று சிந்தி. ஒழுக்கம் சார்ந்து உன் வாழ்வை அமைத்துக்கொள். பாவ பண்டாரமாக இந்த மண்ணில் உலவாதே. வழி தவறி, அறம் தவறி, நெறிக்கு மாறாக சொத்து சேர்ப்பதோ சுகத்தை அனுபவிப்பதோ கூடாது என்று புரிந்து கொள். உனக்கும் மரணம் வரும். ஐந்தாவது, உன் செயலே உனக்கான விளைவு. நன்மையும் தீமையும் இறைவன் உனக்கு தருவதில்லை. ஒவ்வொருவன் கபால மண்டையையும் பிளந்து உள்ளுக்குள்ளே விதி எழுதி அனுப்புவதில்லை. உனக்கு 6வது அறிவு, பகுத்தறிவை வழங்கித்தான் அனுப்பி இருக்கிறான். எது நல்லது எது தீயது உனக்கு தானாகவே தெரியும். சாராயம் குடித்தால் நாளடைவில் குடல் வெந்து செத்து போவாய் என்று உனக்கு தெரியாதா? தெரியும். தெரிந்தே நீ செய்கிறாய். போதை பொருளுக்கு அடிமையானால் உன் வாழ்வே முடிந்துவிடும் என்று உனக்கு புரியாதா? புரியும். தெரிந்தே நீ செய்கிறாய். இப்படி ஒவ்வொரு தவறையும் நீ செய்கிற பொழுது உன் செயல்தான் உனக்கான விளைவு. நீ ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் அள்ளி கொடு. கலீல் ஜிப்ரான் சொல்வான், முடிந்ததையெல்லாம் கொடுங்கள், முடியும் போதெல்லாம் கொடுங்கள். சக மனிதர்களை சிந்திக்க வேண்டும். எங்கே நோயுற்றவன், எங்கே வறுமையில் வாடுபவன், எங்கே கல்வி அறிவற்று வீழ்ந்து கிடப்பவன், எங்கே அனாதையாக ஆதரிப்பார் இல்லாமல் படுத்து கிடப்பவன், பார்த்து பார்த்து மற்றவர்கள் நலனுக்காக உன் வாழ்வை நடத்தி பார். அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் என்ன என்று நீ தானாகவே உணர முடியும். எனவே உனக்கும் நோய் வரும், உனக்கும் முதுமை வரும், உனக்கும் மரணம் வரும், உனக்கும் பிரிவு வரும். உன் செயல்தான்
உன் விளைவு என்பதுதான் புத்தன் வழங்கிய வாழ்வியல் பேருண்மைகள். இந்த உண்மைகளை புரிந்து நடந்தால் உங்கள் வாழ்வில் எந்த சிக்கலுக்கும் இடமில்லை. நன்றி, வணக்கம்.